வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. ஸோ இன்றைக்கி நாம் ஒரு ஜப்பானிய திரைப்படமாக தமிழ் டப்பில் நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க புல்லட் ட்ரெயின் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்ற படத்தை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரில்லர் செக்மெண்ட்டில் வந்திருக்கு. ஸோ இந்த படம் வந்து லிட்டரலி 2 hours 50 minutes ரன் ஆகுது. ஸோ இந்த படத்தை வந்து எந்த அளவுக்கு த்ரில்லர் கொடுத்துருக்கு, எந்த அளவுக்கு ஆர்ப்பரிப்பாக கொடுத்துருக்கு, எந்த அளவுக்கு பரபரப்பாக நம்மளை வச்சிருக்கு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஸோ வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம். ஸோ புல்லட் ட்ரெயின் எக்ஸ்ப்ளோஷன் இந்த படத்தினுடைய கதை சுருக்கம். ஓப்பனிங்லேயே கதையை ஓப்பன் பண்ணிட்டாங்க. எஸ், ஸோ புல்லட் ட்ரெயின் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மூவ் ஆகுது. ஸோ அந்த புல்லட் ட்ரெயின் மூவ் ஆகிற அந்த ஒரு தருணத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க கால் பண்ணி அங்கே இருக்க ஸ்டேஷன் கால் பண்ணி இங்கே வந்து நான் வந்து ஒரு பாம் வச்சுருக்கேன், நீங்கள் வந்து 100 km ஸ்பீடு கம்மியாக போனீங்கன்னா கண்டிப்பாக வெடிச்சிடும். இது வந்து ஏதாவது ப்ராங்க் அப்படி தான் நினச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஒரு சாம்பிள் பண்ணுற விதமாக வேறு ஒரு ஸ்டேஷனில் வெறும் 5 km ஸ்பீடுக்கு கம்மியாக போன ஒரு ட்ரெயினை வந்து பிடிச்சி அது பாம் பிளாஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு சாம்பிளும் காட்டிடுறப்பில். ஸோ அதுக்கப்புறம் அந்த இதை தீஃபை பிடிச்சிட்டாங்களா இல்லையா, அதாவது யார் அந்த பாம் வச்சு தீஃப் பிடிச்சாங்களா இல்லையா, அதுக்கான காரணம் என்ன, அதுக்கான மோட்டிவ் என்ன, இங்கே ட்ரெயின்குள்ளே இருக்கிற மக்களை எப்படி காப்பாற்றினாங்க அப்படின்ற கதையை நோக்கி தான் இந்த படம் நகரப்படுது. இந்த படத்தினுடைய டியூரேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு 2 hours 17 minutes கிட்ட ரன் ஆகுது. பட் டியூரேஷன் போகிறதே தெரியல. படம் ஆரம்பிச்சிலேருந்து எண்டு வரைக்கும் புல்லட் ட்ரெயின் மாதிரி படம் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஒரு 250 km ஒரு புல்லட் ட்ரெயின் போனால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு படத்தோட அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து கரகரன்னு அப்படியே ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்குது. ஸோ அதுவே இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக அமைக்கிறேன். அதுமாரி படத்தோட ஸ்டோரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் கழிச்சுலாம் சொல்லலை. ஓப்பனிங்லேயே ஸ்டோரி 10 நிமிஷத்துலேயே வந்துருச்சு. அந்த 10 நிமிஷத்துலேயே நீங்கள் கதையை வந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் பாட ட்ராவல் ஆகிட்டே இருக்கலாம். நாமளே ஒரு புல்லட் ட்ரெயினில் உட்காந்து என்ன அளவுக்கு ஒரு நம்ம பயணம் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு சொல்லலாம். அதேமாதிரி ஏன்னா இந்த படம் வந்து நிறைய பரபரப்பான சீக்வன்ஸ் ஒரு 4-5 இருக்குது. எஸ்பெஷலி இந்த செகண்ட் ஆஃப் ஒரு 1.5 hours தாண்டி போட்டதுக்கப்புறம் அது போகிற எல்லா சீக்வன்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்படியே அந்த என்கேஜிங்கான ஸ்க்ரீன் பிளேயை கொண்டு வச்சுட்டு இருந்தாங்க. அது ஒரு முக்கியமான காரணம். அதேமாதிரி டெக்னிக்கலாக மிக முக்கியமாக VFX இந்த படத்தில் ரொம்ப டாப் நாச்சாக இருந்தது. அந்த எஸ்பெஷலி அந்த எக்ஸ்ப்ளோஷன் பார்ட்லாம் ரொம்ப சூப்பராகவே கேப்சர் பண்ணியிருந்தாங்க VFX டீமு. அண்ட் இந்த உண்மையாகவே ட்ரைனிங் வச்சும் அட் த சேம் டைம் வந்து VFX வச்சும் ரெண்டுத்தையும் நல்லா மேட்ச் பண்ணி நம்மளுக்கு வந்து இதில் எது உண்மை, எது VFX எது VFX இல்லைன்றது தெரியாத அளவுக்கு இந்த படத்தினுடைய VFX டைம் காப்பாற்றிருக்கு அப்படி தான் சொல்லி ஆகணும். அதேமாதிரி மியூசிக் இந்த படத்துக்கு வந்து ஒரு கூடுதல் பலமாக வந்தது. அட் மீன் வாயில் வந்து பார்த்திங்கன்னா சினிமோட்டோகிராஃபி நம்மளுக்கு வந்து இப்பயும் சொல்கிறேன், இதில் எது உண்மையாக நடக்குது எது பொய்யாக நடக்குதுன்ற கண்டுபிடிக்க முடியாத லெவலுக்கு இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி டெக்னிக்கலாகவே ரொம்ப சவுண்ட் குட்டான ஒரு படமாக வந்திருக்கு. அதுமாதிரி நடிக்கப்பட்ட எல்லாருமே ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தாங்க. எஸ்பெஷலி இந்த கேப்டன் ரோல், அப்புறம் வந்து ட்ரெயினை இயக்கிறவங்களாக இருக்கட்டும், அதுமாதிரி அந்த மேனேஜ்மெண்ட் டீமாக இருக்கட்டும், இது ஃபுல்லாகவே ஒரு நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட்டாக அந்த ஒரு மேனேஜிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை சூப்பராக இருந்தாங்க. அண்ட் எஸ்பெஷலி படத்தினோட கடைசி 15 நிமிஷம் ரொம்பவே ஆர்ப்பரிப்பாகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு வேறு ஒரு படம் டக்குன்னு வரலாம். எஸ், ஸ்பீடு படம் இதே மாதிரி தான் கான்செப்ட். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடு மேலே நீ தாண்டி போனால் அந்த பஸ் வெடிச்சிடும்ன்றாங்களா, அதே மாதிரி கான்செப்டாக இது. பட் எனக்கு அதை விட அது வந்து மியூசிக்கலாகவும் சரி, அந்த ஆக்ட்ரஸஸ் ஒரு மாதிரி கேப்சராக இருந்தது. பட் இது வேறு ஒரு செக்மெண்ட்டாக இருக்குது. பட் நல்லா இருந்தது. ஒரு ஸ்க்ரீன் பிளே என்கேஜ்மெண்ட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே நம்மளை கடைசி வரைக்கும் சீட்டு எட்ஜில் உட்கார வைக்கிற அளவுக்கு இந்த படம் இருந்தது. பட் இந்த படத்தில் மைனஸாக நான் பார்க்குறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில தேவையில்லாத ஒரு சில பொலிட்டிக்கல் விஷயங்கள்லாம் காட்டியிருப்பாங்க. அது இந்த படத்துக்கு தேவையான்ற மாதிரி இருந்தது. மேபி அது ஜப்பானியர்களுக்கு அது தேவைப்படலாம் நான் நினைக்கிறேன். அது மற்றபடி இந்த படத்தில் பெருசாக எனக்கு மைனஸ் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டைம் பாஸாகவும் சரி, ஒரு ஒர்த்து வாட்சாகவும் இந்த மூவி அமையும். அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ்லையும் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 3.5. ஓகே மக்களே, இந்த ரிவ்யூ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே வித் மீ FDFS with மோஹி.